இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கா. அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் லீஹான் அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே வந்து பப்புக்கு கூப்பிட்ருக்கான். நம்ம ஹீரோயினை கூப்பிட்டா போய் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு உன்னோட பாட்டியோட சேர்ந்து நாங்கள் வந்து மீட் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அந்த மாதிரிலாம் நடக்காது. நீ உன் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் நினச்சிட்டு இருக்க. நீ வந்துட்டு நடந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசி இன்சல்ட் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் அப்புறம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இத்தனை வருஷமாக நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவன் வந்துட்டு என்னை எவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக பேசிட்டானேன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க பிளைண்டிட்டுக்காக. ஸோ என்னோட லைஃப்பில் பாஸ்ட்டில் நடந்த எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு நிம்மதியாக புதுசாக வந்துட்டு என்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு அவள் யோசிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ ஜீஹான் அங்கே வந்துடுறான். அவனோட கார் அங்கே வந்து நின்றதுமே நீங்கள் வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு வந்து லொக்கேஷன் கிடச்சிச்சு, உங்களை தான் நான் மீட் பண்ணுறதுக்கே வந்துட்டு இருந்தேன், நீங்கள் தான் என்னோட பிளைண்ட் டேட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு மழையில் நனைஞ்சதில் நல்லா வந்துட்டு சளி பிடிச்சிருக்கு. அங்கே வந்து அவன் டிஷ்யூவில் எடுத்து கொடுத்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு பேசலாமான்னு சொன்னதுமே, ஆனால் நான் வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, பட் பாட்டிக்காக தான் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம அப்படின்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். திரும்பி நெக்ஸ்ட் டே போய் அங்கே வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இது ஃபேக் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் ஒன்றா வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஆக்டிங் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தன்னை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்ருக்கா. நான் 7 இயர்ஸாக ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவன் கூட எனக்கு பிரேக்கப் ஆயிருச்சு, அவன் என்னை சீட் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். எனக்கு ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க, அவங்களுமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க பில்லை பற்றி நீங்கள் பே பண்ண அது தேவை கிடையாது, நானே பண்ணிக்கிறவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இதை தவிர எனக்கு வேறு எதுவும் பாஸ்ட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்துட்டு ஜீஹான் நான் ஒரு கம்பெனியில் மேனேஜர் ஜாப் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் வந்துட்டு பெருசாக எனக்கு ஆஃபர்னு சொல்லிட்டு யார் கூடயுமே இருந்தது கிடையாது, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நான் தான் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டேனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அந்த ரிஹான் அவளுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி எனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, நம்மளுக்கு தான் ஆல்ரெடி வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சுல, நான் வந்து இப்போ மேரேஜ் வேறு பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீ என்னை வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்ற சொன்னதும் நீ வந்து போய் சொல்லிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நீ என்னை வந்து மீட் பண்ண வா, நேற்று வந்து பிரேக்கப் ஆச்சு, இன்றைக்கி நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் நான் நம்புவேனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ கோவமாயிட்டாங்க, ஃபோனை தூக்கி எரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் இவன் வந்து உங்களை லைஃப்பில் வரக்கூடாது, நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. அந்த அக்ரிமெண்ட்லாம் அங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள், 1 இயருக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், அவங்கவுங்க லைஃப்பில் வந்து செட்டிலாகி எல்லா ப்ராப்ளமே சார்ட் அவுட் ஆனதுமே நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே சரி ஓகே கண்டிப்பாக நான் வந்துட்டு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ நம்ம 2 பேருமே மேரேஜ் ஆகிக்கிடுச்சு, ஸோ வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் தானே ஸ்டே பண்ணி இருக்கணும், நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோட வீட்டுக்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு எங்கே வந்து ஸ்டே பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஒரே ரூமில் தானே ஸ்டே பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிடுது. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அதுக்கு எல்லாமே ரெடி ஆகிக்கிறணும், உங்களை நல்லா புரிஞ்சுக்கிறணும், அதுக்கப்புறம் தான் உங்கள் ரூமுக்கு வர முடியும்னு சொன்னதும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு எங்கே வந்துட்டு விருப்பம் நீங்கள் அங்கே தூங்கிக்கோங்க அப்படின்றதாவே சொல்கிறான். உன்னோட சிஸ்டர் கால் பண்ணி என்ன பிரதர் ஃபைனலாக என்னோட சிஸ்டர் இல்லாவை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்றத சொன்னதும் ஆமாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் நினச்ச மாதிரி அவளை மேரேஜ்மே பண்ணிக்கிட்டேன், பட் அவளுக்கு என்ன ஞாபகமே இல்லையே அப்படின்றதாவே சொல்கிறான். பட் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பக்காவாக பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோயினாவே மேரேஜ் பண்ணியிருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா அங்கே வந்து கண்ணில் வந்து ஒரு கர்ச்சிப் மாதிரி கட்டிட்டு அவ கூட சேர்ந்து யாரோ வந்து ஒன்றா நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு பயந்து போய் அரண்டு எந்திரிச்சிக்கா. என்ன வந்துட்டு கனவு இது, யார் கூட போய் ஒன்று இருந்த மாதிரி வந்துட்டு கனவு வந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. கதவை வந்து நாக் பண்ணதுமே என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்கும்போது இன்றைக்கி வந்து உன்னோட பாட்டியை பார்க்க போகணுன்னு சொன்னேன், இல்லை நம்ம வந்துட்டு போகலாமா அப்படின்ற சட்டி கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் நம்ம 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஆக்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும், அங்கே போய் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது, நான் வந்துட்டு உங்களை ஹஸ்பண்ட் கூப்பிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அதேமாதிரி எங்கே பேசுகிறா. பட் அவளுக்கு எங்கே வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷை ஆகிட்டு இருக்கு. சரி போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட போய் பாட்டி நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னது பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக தான் பாட்டி, உங்களோட இந்த பாருங்க பேரன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா, இதான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. இந்தாங்க பாட்டி உங்களுக்காக தான் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பரம்பரையோட அந்த பிரேஸ்லைட்டை கொண்டு வந்து கொடுக்குறான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம பாட்டி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு வேணான்னு சொன்னதும் உங்கள் பேத்தியை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், இதை கூட நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம், வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே வைக்கிறான். அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க சின்ன வயசில் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அவங்க அம்மா இவளை விட்டுட்டு வேறு ஒரு மேரேஜ்
பண்ணிக்கிட்டாங்க. அவளுக்கு இந்த உலகத்துல என்ன தவிர யாருமே கிடையாதுப்பா. நீ தான் வந்து நல்லபடியா பார்த்துக்கிறணும் அப்படின்றத சொன்னதும், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாட்டி. நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்றான். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா எப்பயும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க நம்ம ஹீரோ வெளிய வந்து அங்க கால் பண்ணி அசிஸ்டன்ட்ட, நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பாட்டியோட ரூம் எல்லாத்தையுமே வந்து மாத்தி விடுங்க. ரொம்ப நல்லா வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்குற மாரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்றான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தேங்க் யூ சொல்லிட்டு இருக்கா. நல்லாவே நீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அங்க அவன் சொல்றான், பாட்டியோட ரூம் எல்லாத்தையுமே மாத்த சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு, இதுக்கு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காசு வந்து அனுப்பி விட்றேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. நீ என்ட்ட வந்து நல்ல விதமா நடந்துக்கிட்டேனாலே எனக்கு அது போதும் அப்படின்றத சொல்றான். நீங்க எதுக்காக இவ்ளோ வந்து எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் குடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, நீ நினைக்கிற மாரி அவ்வளோ ஒண்ணும் எக்ஸ்பென்சிவ் இல்ல. சும்மா வந்துட்டு லோக்கல் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு இருந்தாலுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. சீன்ல நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுமே அவங்க ஃப்ரெண்டு இன்னைக்கு நம்மளோட புது சிஇஓ வரப்போறாருப்பா. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரா அப்படின்றத சொன்னதும், இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ எக்ஸைட் ஆயிட்டு இருக்க? அவர் தான் ஆல்ரெடி மேரிட் ஆன பர்சனாமேன்னு சொன்னதும், பட் அவர் பப்ளிக்கா இன்னும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணலைல அப்படின்றத அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஐயோ! ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாரு போலயே அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் அவர பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்க போறாங்க. நம்மளோட புது சிஇஓ வரப்போறாங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஸ்பீச் வேற குடுக்க போறாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் எக்ஸைட்டா இருக்காங்க. அவர் எப்படி ஹேண்ட்ஸமா இருப்பாருன்னு சொல்லிட்டு. அவருக்கு 30 வயசு தான் ஆகுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா நம்ம ஹீரோ உள்ள என்டர் ஆகுறப்ப, நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துருது. நம்ம ஹீரோயின் அந்த ஃபோன பிக்கப் பண்ணி பேச போறேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. அப்ப கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து அங்க ஸ்பீச்சுமே குடுக்க ஆரம்பிச்சிடுறான். இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. அவன் முடிச்சுட்டு அங்க வெளிய வரும்போது நம்ம ஹீரோயின் அவன் நோட்டீஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அததான் நானுமே கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. எங்க பாஸ் வந்துட்டு இன்னைக்கு வரப்போறாரு. அவருக்கு தான் நாங்க வந்துட்டு வெல்கம் பார்ட்டி குடுக்கறதுக்காக வந்திருக்கோம். பட் அவர் இன்னுமே ஆள காணோம். ஒருவேளை நல்லா வீட்ல தூங்கிட்டு இருக்காரு போல அப்படின்றத சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ, நானுமே எங்க பாஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவரையுமே இங்க காணோம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு, சரி நான் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது உன்னை கூட்டிட்டு போறேன். நீ வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வான்னு சொன்னதும், இல்ல நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா அவங்க உள்ள போனதுமே, வேகமா அவன் பிடிச்சி இழுத்துட்டு, ஆல்ரெடி நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிருச்சு. நீ என்ன மறந்து போயிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அவர் ரொம்ப ஷை ஆயிடுறான். உள்ள போனதுமே அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, நம்ம வந்து பாஸ் சூப்பரா ஸ்பீச் குடுத்தாரு. நீ தான் மிஸ் பண்ணிட்ட அவர பார்க்கறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு, ஓகே இந்த ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, நான் வந்து ட்ரிங்க் எல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொன்னதும், இவ்ளோ பெரிய பொண்ணா ஆயிட்ட, ட்ரிங்க் கூட குடிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அங்க கிண்டல் பண்றாங்க. ஸோ அதனால கோவமாயிட்டு அவ வந்துட்டு ஏகப்பட்ட ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஒரு காம்படிஷன் மாரி பண்றாங்க. பட் அதுலயுமே அவ தோத்து போயிடுறா. அதனால ஒரு பர்சனோட பெல்ட்ட வந்துட்டு அவ ரிமூவ் பண்ணணும். அங்க அந்த பையன் வந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த டயத்துல கரெக்ட்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோயின் அவங்களோட பெல்ட்ட ரிமூவ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, சரி போட்டியில வந்து தோத்து போயிட்டேன்னா கழட்டிக்கோன்னு சொன்னதுமே அவ கழட்டிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? அது யாருன்னு தெரியாம பண்றியா? வேலையே போக போகுது நம்ம பாஸ் அப்படின்றத சொன்னதும், அவ அதை கேட்டு போயிட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ரொம்ப அரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட், அவங்க ட்ரிங்க் பண்ணவாசி இப்படி பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் தன்னைத்தானே எங்க தொடைய கிள்ளி வேற பார்த்துட்டு இருக்கா. உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போக வந்ததுமே நம்ம ஹீரோயின், நீங்க என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க, நீங்க என்ன பாஸ் ஆம்பளன்னு சொல்றப்ப நான் என்ன பொய் சொன்னேன்? நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, நான் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னேன் அப்படின்றத சொல்றான். உனக்கு அப்படி என் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ இப்போ கூட வந்து அந்த கான்ட்ராக்டை முடிச்சுட்டு என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு கூட போயிரு அப்படின்றத சொல்றான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, பட் பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே, பாட்டிக்காக ஆவாச்சும் நான் வந்துட்டு கூட சேர்ந்து இருக்கணும், இவன் பாட்டிகிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிறான் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நான் வந்துட்டு, ஆனால் உங்கள் பாட்டி இதுக்கப்புறம் மீட் பண்ண வர மாட்டேன், நீங்கள் என்னை வந்து வேணான்னு விட்டுட்டு போனீங்களான்னு சொன்னதும், இல்லை இல்லை நான் உங்கள் கூட சேர்ந்து வந்து கான்ட்ராக்டை வந்து கண்டினியூ பண்ண விரும்புகிறேன், 1 இயருக்கு நம்ம வந்துட்டு யாரும் வந்துட்டு எப்பயும் பிரியெல்லாம் வேணாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஏன் சரிதான். இதுக்கப்புறம் நீ தனி ரூம்ல வந்துட்டு இதுக்கப்புறம் இருக்க தேவை கிடையாது. இன்னைக்கு நைட்டு என் கூட சேர்ந்து வந்துட்டு ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அதுக்குமே சரின்னு சொல்லிட்டேன். பட் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாம இருக்கேன்னு சொல்லிட்டு, அங்க வந்து ரொம்ப நேரமா குளிச்சுட்டு அங்க வெளிய வந்துட்டு, பேசாம இப்ப அவன் தூங்கியிருப்பான். நான் குட் நைட் சொல்லிட்டு மெசேஜ் பண்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து மெசேஜ் பண்ணதுமே, அவன் அங்க வெளிய வந்துடுறா. ஏன்னா என்ன வேணும்னே வந்துட்டு என்ன வந்து லேட் ஆக்கணுன்றதுக்காகவே 3 ஹவர்ஸா நீ குளிச்சுட்டு இருக்கியா? அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிருது. அங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பயந்து போய் நின்னுட்டுருக்கா. அங்க வந்துட்டு நான் டச் பண்ணி பார்க்கவா? உண்மையிலேயே குளிச்சியா? அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல, இல்ல நீங்க வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப நர்வஸ் ஆனதுமே, அதெல்லாமே பார்த்துட்டு, சரி ஓகே நீ வந்து தூங்கு. இப்ப ரொம்பவே டைம் ஆயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கருந்து போனதுமே நம்ம ஹீரோயின், நல்ல வேளைடா சாமி நான் ரொம்ப ஓவர் திங்க் தான் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்றா.
ஃப்ரெண்டு வந்து பார்ல உட்காந்துட்டான் அந்த லீகான்ட்ட. "நீ வந்து எப்பயுமே வந்து அவள ரொம்ப இன்சல்ட் பண்ணுவ. அது கோவமா இருப்ப. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உன்ன வந்து தப்பே பண்ணலனாலும் மன்னிப்பு கேட்டு வருவா. இந்த தடவ அப்படி நடக்கலையேன்னு" சொன்னதும், "இப்ப சில ஃபோட்டோஸ் வந்துட்டு என்னத எடுத்து நீ வந்து அவளுக்கு அனுப்பி விடு. அவ ரொம்ப ஜெலஸ் ஆயி போயிட்டு உடனே என்ன மீட் பண்ண வருவான்னு" சொன்னதும், அங்க அவன் அனுப்ப ட்ரை பண்ணா. என்னோட நம்பரையுமே அவ பிளாக் பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அங்க அவன் ரொம்ப ஷாக் ஆயி போயிடுறான். அது எப்படி அவ ஏன் விருப்பம் இல்லாம என்ன வந்து விட்டுட்டு போவா? நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அங்க நெக்ஸ்ட் டேவே வந்து அவளுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா பார்க்குறாங்க. ஆள் வரவே இல்ல. அவ ஆஃபீஸ்லயே உட்காந்துட்டு இருக்கா போல. போய் அவள இழுத்துட்டு வான்னு சொன்னதும், அவங்க ஃப்ரெண்டுமே மேல போயிட்டு நம்ம ஹீரோயின மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி உங்கள மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே, அவ வந்ததுமே, "இப்ப எதுக்காக நீங்க வந்திருக்கன்னு" சொன்னதும், "லீகான் உன்ன நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ இல்லாதமா ரொம்ப கஷ்டப்படுறான். நீ வந்து அவன ஒரு தடவ மீட் பண்ணுன்னு" சொன்னதும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் பார்த்தனே 2 வந்து கேர்ள்ஸோட சேர்ந்து சுத்திட்டு இருந்தானே, அவன் போய் என்ன நெனச்சு ஃபீல் பண்றானான்னு சொன்னதும், "அது பழைய மேட்டர். தயவு செஞ்சு நீ இப்ப என் கூட சேர்ந்து வா. நீ வந்துட்டு அவன்ட்ட பேசுன்னு" சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி அங்க கூட்டிட்டு போறான். அங்க அவன பார்த்துட்டு, "இப்ப எதுக்காக நீங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம்ன்னு" சொல்லிட்டு கேட்டதும், "நீ வந்து உன் இஷ்டத்துக்கு என்ன விட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போ முடியாது. திரும்ப நீ என்ட்ட வந்து பேசியே ஆகணும்" அப்படின்றத சொன்னதும், "நான் வந்து ஆல்ரெடி உன்ட்ட சொல்லிட்டேன். பிரேக்கப் பண்ணிட்டேன். நம்ம 2 பேத்துக்குமே ஒண்ணும் கிடையாது. நான் மேரேஜ்மே பண்ணிட்டேன். ஆனா நீ வந்துட்டு 7 இயர்ஸா என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்க. என்னோட பார்ட்டியுமே மீட் பண்ண வரல. என்ன வந்து யூஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்க. உன் தேவைக்காக" அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டதுமே, அப்ப அவன், "நான் வந்து உன்னை என்ன யூஸ் பண்ணேன்? நான் 7 இயர்ஸா லவ் பண்ணிட்டுருக்கேன். பட் வந்துட்டு உன் கூட சேர்ந்து ஒரு நைட்ட கூட நான் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது" அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "அப்படின்னா அன்னைக்கு நைட்டு நான் யார் கூட சேர்ந்து இருந்தேன்னு" சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. "நீ பேசாம ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் என் கூட சேர்ந்து இருந்துக்கோ. அதுக்கப்புறம் நீ யார் கூட வேணாலும் போன்னு" சொன்னதும், ஹீரோயின், "மரியாதையா பேசு. நீ வந்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க உன் பேச்ச எதுவும் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அங்க சண்டை போடுறா. அப்ப கரெக்ட்டா அப்ப நம்ம ஹீரோ வந்துடுறான். "இப்ப எதுக்காக வந்துட்டு இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, ஹீரோயின் வேகமா அவன் பக்கத்துல போனதும், "சரி நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போன்னு" சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்டுட்டு, "நீ இப்படி இந்த இடத்துல வந்துட்டு பிரச்சனை பண்ற வேலை வைக்காத. இதுக்கப்புறம் அந்த பொண்ண நீ தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு" சொன்னதும், "ஜஸ்ட் அவ வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி தான். நீ எதுக்காக அவளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு பேசுறேன்னு" சொன்னதும், "அத பத்தி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிட்டுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கடுப்பாகி போயிட்டு, அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போய், அப்படின்னா அன்றைக்கி நைட்டு வந்துட்டு இவ யார் கூட சேர்ந்து ஸ்டே பண்ணான்னு எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோட்டாங்க ஹீரோயின் சாரி கேட்குறா நடந்ததுக்காக. "நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவன் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தானா, நீ என்ட்டலாம் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்கணும்" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, "இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது" அப்படின்றத அவ சொல்றா. அப்போ இங்கே இவனை பார்த்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, அந்த பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேங்க, அவங்களுக்கு தான் தெரியும் டீட்டெயில்ஸ்லாம்" சொன்னதும், அவங்க 3 பசங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு, "உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கட்டும்னு" சொல்லிட்டு அவங்க ட்ரிங்க்கில் வந்து நாங்கள் ட்ரக்கை கலந்து விட்டோம். பட் அவங்க தவறுதலா வேற ஒரு ரூம்குள்ளே போயிட்டாங்க. அங்கே இருந்த ஃபுட்டேஜ் எல்லாமே டிலீட் ஆயிடுச்சு. அந்த பர்சன் யாருன்னே தெரியல அப்படின்றத சொன்னதுமே, இவன் பயங்கரமா கோவப்பட்டு அடிச்சுட்டு, "எனக்கு கண்டிப்பா வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சே ஆகணும். அவ என்ன விட்டுட்டு வேற யார் கூட சேர்ந்து போய் இருந்தான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். எனக்கு அவங்க அம்மாங்க கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறாங்க. நான் வந்துட்டு மீட் பண்ண வரலன்னு சொன்னதும், "உன் சிஸ்டர் உன்னை பார்க்கணும் ப்ளீஸ் வான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, ஹீரோயினுமே, "எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்ருக்கீங்கன்னு" சொன்னதும், "உன்னோட சிஸ்டர் லிலிட்ட நீ ஒழுங்காக பேச மாட்டேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. "அவள் மேரேஜ் பண்ண போகிறா, நீ தான் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு" சொன்னதும், "உங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கோங்க, நான் ஏன் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. "நம்ம பேசாமல் பாட்டியோட வீட்டை சேல்ஸ் பண்ணிடலாமா? பாட்டியுமே கொஞ்ச நாளில் செத்து போயிடுவாங்க, அதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு" சொன்னதும், "என்கிட்ட நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. "நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? உன்னோட சிஸ்டருக்காக இதெல்லாம் பண்ண மாட்டியா? உன்னோட பாட்டி எப்படினாலும் செத்து போயிட போகிறாங்க, நம்ம வந்து போய் வீட்டை வந்து பார்க்கலாமான்னு" சொன்னதும், அங்கே ஹீரோயின் கோவமாயிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோ தான் இருக்கான். "நீ ஒன்றும் கவலைப்படாத, பாட்டி நல்லா தான் இருக்காங்கன்னு" சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். "சரி நீங்கள் பேசுங்க, நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு போகிறப்ப, பாட்டிகிட்ட, "நீங்கள் எப்படி இருக்கீங்க பாட்டின்னு" சொல்லிட்டு கேட்குறப்ப, "நான் தான் வயசாகி போயிடுச்சு, எப்படினாலும் கொஞ்ச நாளில் இறந்துருவேன்லம்மா" அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. "ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க, இருக்கிற வரைக்கும் நானுமே நல்லா தான் பார்த்துக்குவேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லீகான்ட்ட அவங்க ஃப்ரெண்டு, "அங்கே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரெக்கவர் ஆகலப்பா. ஆனால் அன்னைக்கு வந்து கெஸ்ட்டாக வந்தவங்களோட லிஸ்ட் எல்லாமே இருக்குது. இதை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம்" அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு டாக்டரை போய் மீட் பண்ணால், அவங்களுக்கு நம்ம உடனே வந்து சர்ஜரி பண்ணி ஆகணும், ஆனால் வந்து காப்பாற்றுறதுக்கு 10% தான் சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும், ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு, "நீ ஒன்றும் கவலைப்படாத, பாட்டிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றணுமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிடலாம்" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், "நீங்கள் எதுக்காக என்னை இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணி
பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் தான் உன்ட்ட சொன்னேனா இல்லையா, உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டேக்கான். அப்போ இங்கே பார்த்தா இவனை வந்துட்டு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்ததுமே, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு எதுக்காக நீ கூட்டிகிட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏன்னா வந்துட்டு அங்கே ஜியாவோட பாட்டி வந்து இருக்காங்க, ஸோ நீ அவங்கள மீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல அப்படின்ற சொன்னதும், அவனுமே அதை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லும்போது, இன்னொரு ஃப்ரெண்டு நான் கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவான்னு சொன்னதும், இவ வேலையை பாரு உட்காரு பேசாமல் அப்படின்ற சொன்னாங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கே வந்து வேறு நம்பர்லேருந்து நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கால் பண்ணதுமே, நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக வேறு நம்பர்லேருந்து எனக்கு கூப்பிட்றேன்னு சொல்கிறப்ப, அப்போ அவன் நான் வந்துட்டு இப்படி உடம்பு முடியாதமே வந்து ஒன்றை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், என்கிட்ட இன்றைக்கி நிறைய டைம் இருக்குது, நான் வந்து பாட்டியை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நீ அப்படியெல்லாம் மீட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, அவங்களுக்கே ஆல்ரெடி உடம்பு முடியல, நீ வேற தொல்லை பண்ணாத, உன் தேவை எனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டி இக்னோர் பண்ணிட்டு போனதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிடுது. பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ அவங்க சிஸ்டரையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவள் சூப்பராமே கொண்டு வந்துட்டு, எனக்கு உடம்பு முடியாதவங்கள பார்த்துக்கிறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. அவளுக்கு அவளோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு, அவன் வந்து உன்னை வந்து தொந்தரவு பண்ணானாமே சிஸ்டர் சொன்னாங்க, நீ எதுக்காக என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லலைன்னு சொன்னதும், ஆல்ரெடி அவனவே நான் பயங்கரமாக திட்டி அனுப்பி விட்டுட்டேன், ஸோ நீ இதில் வந்துட்டு தலையிட வேணாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றதவ சொல்கிறா. அப்போ வந்துட்டு சரி நீங்கள் எல்லாருமே டியூட்டிக்கு டைம் ஆகிட்ருக்கோம் கிளம்புங்கன்னு பாட்டி சொன்னதும், உங்களை யார் பாட்டி பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதும், நான் நல்லா தானே இருக்கேன், ஏதாச்சும் தேவைன்னா கால் பண்ணுறேன்னு சொன்னதுமே, அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டருமே சரி பாட்டி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாகிட்டு எங்கள் கிளம்பிட்டுருக்காங்க. அப்போது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதில் வந்து சில இன்னர் வியர்ஸுமே இருக்குது, எங்கள் பிரதர் உங்களுக்காக ஆசையாக வாங்கியிருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயின் ஷை ஆகிட்டு என்னோடய சைஸ் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறா. உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியும்னு அவன் சொல்லிட்டுருக்கான். எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு அங்கே கிளம்பி போனதுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, ஏய் பாஸோட சேர்ந்து உனக்கு என்ன வேலை அப்படின்ற சொல்லிட்டு வேமாக கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையை சொல்லு, என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா, அவங்க சிஸ்டரோட சேர்ந்து அவர் பேசிகிட்டு இருந்தார், ஸோ அவங்கள மீட் பண்ணிவிட்டு நான் பேசினேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. இருந்தாலுமே அந்த பொண்ணு கேட்க மாட்டாங்க, உண்மையை சொல்லு அப்படின்றதே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம பாட்டியை மீட் பண்ண வந்துட்டு, பாட்டி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அது சொத்து எல்லாத்தையுமே எனக்கே கொடுத்துருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அது எல்லாமே அவளோட அப்பா வந்துட்டு அவளுக்காக விட்டுட்டு போனது, உனக்கு எப்படி நான் கொடுப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அப்படின்னா ஓகே உங்கள் கையில் இருக்க இந்த ப்ரேஸ்லெட்டை கொடுங்க, இது ரொம்பவே வந்துட்டு காசு அதிகமாக போகும், நான் சேல்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே வந்துட்டு வம்பு பண்ணி எங்கள் கையிலேருந்து பிடுங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அங்கே வந்துட்டு என்ன வந்து பண்ணிகிட்ருக்க, பெரியவங்ககிட்ட எப்படியா மரியாதை நம்ம நடந்துக்குவான்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நான் யாருன்னு இருந்துட்டு போகிறேன், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்கலைன்னா உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே காட்ஸை வச்சு அவளை அடித்து அங்கே வெளியில் எடுத்து விட சொல்லிட்டு, பாட்டி யார் இந்த பொண்ணு இப்படி ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், இவ்வளவுமே வந்துட்டு என்னோட பேத்தி தான்மா, அவளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பறிக்கலான்னு பார்க்குறா அப்படின்ற சொன்னதும், ரொம்பவே மோசமானவங்களா இருக்காங்க பாட்டி, நான் வந்துட்டு உங்களுக்காக காட்ஸை 2 பேர்த்தையுமே வெளியே நிப்பாட்டிட்டு போகிறேன் அப்படின்னு அதை யாரும் உள்ளே வர மாட்டாங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறான், அன்றைக்கி நைட்டு வந்து ரூம்குள்ளே அங்கே அவங்க ஓனர் தான்ப்பா உள்ளே போயிருக்காரு, அது எல்லாத்தையுமே எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஆஃபீஸில் நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணி என்னை மீட் பண்ணுறதுக்காக வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, நம்ம ஹீரோயினுமே போனதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் எங்கள் சேரில் உட்கார வச்சு, நீ டயத்துக்கு ஒழுங்காக சாப்பிட மாட்டே, இப்போ எல்லா சாப்பாட்டையுமே ஃபினிஷ் பண்ணு, ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கிறதுமே ஒரு ஹஸ்பண்டோட கடமை தானேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கான வேலை அங்கே வந்து பேசுகிறான். அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்காக லீஹான் வந்திருக்காருன்னு சொன்னதும், நம்ம ஹீரோவுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். இப்போ நீ வந்துட்டு எதுக்காக அவ கூட சேர்ந்து இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டுருக்கா, ஒரு சாதாரண எம்ப்ளாயி கூட சேர்ந்து யாருமே இப்படி க்ளோஸாக இருக்க மாட்டாங்க, உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி வந்து நெருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், உன்ட்ட நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு பேசிதாகணும்னு சொன்னதும் அவங்க வெட்டிங் சர்டிஃபிகேட்டை காமிச்சதுமே ரொம்ப கோவமாயிட்டு, நீ வந்து 7 இயர்ஸாக என்னை லவ் பண்ண அவளை வந்துட்டு என்கிட்ட வந்து பறிச்சிருக்க, நான் சும்மா விட மாட்டேன், சரி நீ வந்து தான் அன்றைக்கி நைட்டு அவள் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தன்ற விஷயம் அவளுக்கு தெரியுமா, தெரிஞ்சு அவள் வந்துட்டு உன்னை என்ன பண்ணுவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அதை பற்றி நீ கவலைப்பட தேவை கிடையாது,
முடியாது, நான் வந்துட்டு அவட்ட பேசிக்கிறேன், நீ வந்துட்டு கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவனை வந்துட்டு அங்கேருந்து விரட்டி விட்றான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்துட்டு என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணியாச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு பாஸ், அவனுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு அவன் சும்மா தான் அவங்கள பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கான், அவன்கிட்ட கொடுக்குறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயினுக்கு ட்ரக்கை கொடுத்து அவள் ரொம்ப சீரியஸ் ஆகி போய் யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கண்ணில் வந்துட்டு அங்கே வேற துணியை கட்டி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கே போய் அவளை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கான். கூட சேர்ந்து ஒன்றா வந்துட்டு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கான். இப்போ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அவன் பொக்கேலாம் காரில் கொடுத்ததும் எதுக்காக இப்போ பொக்கேன்னு சொன்னதும் இது பாட்டிக்காக, உன்னோட பொக்கே பின்னாடி இருக்குது, நீ என்ன என்னோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு என் கூட சேர்ந்து வருவியான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி டு ஓகேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா பாட்டியுமே நல்லா எங்கே வந்துடுறாங்க. அப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பாட்டியோட சேர்ந்து பேசிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போகலாமான்னு சொன்னதும் எப்படி வெறுங்கையோடு போக முடியும், நம்ம கிஃப்ட்ஸ் ஏதாச்சும் வாங்க வேணாமான்னு சொன்னதும் மாலில் போய் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னப்பா திரும்ப பாஸோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, என்ன விஷயம் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அவர் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். டோட்டல் ஃபேமிலியுமே அங்கே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணதில். இத்தனை வருஷமாக அவன் லவ் பண்ண பொண்ணே அவனுக்கு ஒய்ஃபாக வந்துட்டான், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக்காக தான் இருக்குது. பட் அவள் அதை பெருசு பண்ணாமல் அவங்ககிட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கு. ஃபைனலாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்காங்க. அங்கேருந்து கிளம்பும்போது என்னோடய ஃபேமிலியுமே உனக்காக கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிஃப்ட்டை காமிக்கிறான். பின்னாடி பேக் சைட் ஃபுல்லாக கிஃப்டாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு என்ன உங்கள் பேரண்ட்ஸை இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னதும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க, அவங்களால இன்றைக்கி ஒன்று மீட் பண்ண முடியல அப்படின்றத சொன்னதுமே நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா அவங்களுக்குமே சேர்த்து நம்ம கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்பவே அவனுக்குமே ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு என் கூட சேர்ந்து நீ கிளம்பி வரணும் ப்ளீஸ், இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தால் பார்க்குறதுக்கு உண்மையிலே ஆள் ரொம்ப அழகாக இருக்கா. அங்கே பார்ட்டியில் இருக்க எல்லாருமே வா ஒரு ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த லீகானுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த லேடிட்டு அவன் இப்போ ஏமாற்றி மேரேஜ் பண்ணியிருக்கான், நீ அவனை புகழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டதுமே அவங்க ஃப்ரெண்டு ஏன் பப்ளிக் பிளேஸில் நீ அசிங்கம் பண்ணிகிட்ருக்க பேசாமல் இரு அப்படின்ற சொல்கிறாங்க. திரும்ப நம்ம ஹீரோயின்ட்ட போய் அவன் நீ இப்போ நம்பிட்டு இருக்க பார்த்தியா, அவன் ரொம்பவே மோசக்காரன், அவன் உனக்கு என்ன பண்ணான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உன்னை விட அவர் ரொம்ப நல்லவர் தான், நீ அவரை பற்றி சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, எப்படி வேணாலும் அவர் இருந்துட்டு போட்டும், சாகிற வரைக்கும் நான் அவரோட தான் சேர்ந்து இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டுட்ருக்கா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தி அங்கே வர்ற, அவளோட பேர் இல்லையா, நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோ இது என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கான். ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு இவங்க பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி அதை சமாளிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஏன்டா இப்படி அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்க, இப்போ அந்த பொண்ணுக்கு மட்டும் நீ இப்படி உன்னை கலாட்டி விட்டு அந்த பொண்ணு போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீ எப்படிப்பட்டவேன்னு சொல்லிட்டு அவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சு உன்னை வேணான்னு சொல்லிட்டு வேட்டை விட்டு போயிடுவா, அப்புறம் உனக்கு தான் அசிங்கமாக போகுது, நீ வாயை முடிட்டு பேசாமல் இருன்னு அவன் சொல்கிறான். திரும்பவுமே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அவன் அந்த விஷயத்தை பற்றி பேச ட்ரை பண்ணதுமே நீ என்னோட ஹஸ்பண்டை சொல்லி அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது போதும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நீ கண்டிப்பாக அவனை நினச்சி ஃபீல் பண்ண போகிற அவன் பண்ணது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் எனக்கு இதை பற்றி கேட்க விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூம் போகிறா. அப்போ பார்த்தா அவங்க சிஸ்டர் அங்கே என்ன இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பென்சிவாக ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன உன் ஹஸ்பண்ட் பூவன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன்னு சொன்னதும் உன்ட்ட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு என்ன எனக்கு அவசியம் இருக்குது, வெளியே விலகி போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் எனக்கு கொடுன்னு சொன்னதும் கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே நம்ம ஹீரோ சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க அம்மாட்ட உங்கள் ஹஸ்பண்ட் என்னமோ பூவன்னு சொன்னீங்க, பார்த்தா அப்படிலாம் தெரியல, டீட்டெயில்ஸ் விசாரிங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க பர்சன் ப்ளீஸ் நீங்கள் என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்களா, நானுமே நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்கேன்னு சொல்கிறப்ப நாங்கள் கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண மாட்டோம், உங்கள் ஒய்ஃப் ரொம்பவே சீப்பாக என்னோட ஒய்ஃபை பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அவருக்கு எதுவுமே புரிய மாட்டுது.
அப்போ அவன் கோவமாயிட்டு போகும்போது இவன் ரொம்பவே டென்ஷனாகி போயிட்டுருக்கான். அப்போ அவங்க வந்தது உன்னால் என் லைஃபே நான் வந்து நாசமாயிரும், மேரேஜ் ஆகி வரவங்களையுமே இந்த மாதிரி நிலமையான்னு சொல்லிட்டு அவன் திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவன் மெசேஜ் பண்ணுறான், அன்றைக்கி நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண பர்சன் யாருன்னு தெரியணுமா, என்னை வந்து மீட் பண்ண வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே போனதுமே ஃபஸ்ட்டு அந்த ட்ரிங்க் பண்ண அப்படின்ற செட்டு கொடுக்கும்போது என் ட்ரிங்க்ஸை குடிச்சு நான் மயக்கமாகிட்டேன், என் கூட சேர்ந்து தப்பு பண்ணலான்னு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை தூக்கி அவள் ஃபேஸில் ஊற்றி விட்டா. அப்போ உன்ட்ட நான் வந்துட்டு எதுவுமே பேசுகிறதுக்கு விரும்பலை, உன்ட்ட நான் பேச வந்தது தான் தப்புன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது நீ உன் ஹஸ்பண்ட்டை போய் கேட்டுப்பாரு, அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்துட்டு நல்ல மனுஷன் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். நைட்டு அவன் கூட சேர்ந்து இருந்ததே அவன் தான் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணாலுமே அவளுக்கு மைண்டே வர மாட்டுது. அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டுருக்கா, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சின்னு கேட்டாலுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமாளிச்சிட்ருக்கா. கேட்கலாம் அவன் அனுப்பி விட்ருக்கான், நீ சாப்பிடுன்னு சொன்னாலுமே இல்லை எனக்கு பசிக்கல எனக்கு வேணான்னு சொல்கிறா. அங்கே நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எதுக்காக அவ்வளோ நேரம் நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்க கிளம்புன்னு சொல்கிறப்ப எனக்கு வந்துட்டு அவன் ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டான். இந்த பாருன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை காமிச்சதுமே நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்றைக்கி நைட்டு உனக்கு யாரோ ட்ரக்கை கொடுத்துருந்தாங்க, அந்த டயத்தில் நான் போய் வந்து உன்னை மீட் பண்ணப்போ நீ ஹெல்ப் பண்ண சொல்லி ரொம்ப வந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன், அதனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு. ஆனால் நீ தயவு செஞ்சு வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என் மூஞ்சிலே முழிக்காதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாயிட்டு போனதும் இவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவங்க சிஸ்டர் வந்து நீங்கள் வந்துட்டு ஏன் எங்கள் பிரதர்கிட்ட கோச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு நான் சில வந்துட்டு ஃபோட்டோஸை காமிக்கணும் தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க காலேஜ் படிக்கிறப்பலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க. பிரதருக்கு உங்களை காலேஜ் படிக்கிறப்பலேருந்தே தெரியும், அப்போருந்து அவர் ரொம்ப வந்து உங்களை லைக் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா மெமரியுமே லாஸ் ஆயிடுச்சு, எங்கள் பிரதரையுமே மறந்து போயிட்டீங்க, அதனால தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இப்படிலாம் வர வேண்டியதாகிடுச்சு உங்கள் பக்கத்தில் நெருங்கின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நெக்ஸ்ட் டே அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் 2 டேஸ் அவர் எதுவும் சாப்பிட மாட்டார் மேடம், நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவர் கேட்க மாட்டார் அப்படின்றத சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோயின் நான் போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எதுக்காக நீ இப்படி சாப்பிடாமல் இருந்துட்டுருக்க, நீ வந்துட்டு என்னை ஆரம்பத்துலேருந்தே தெரியும்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு இல்லை நீ அந்த விஷயத்தை பேசியிருக்கணும்னு சொன்னதும் என்னோட சிஸ்டர் அதை சொன்னாலான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் அவள் தான் சொன்னா, இல்லைனா நீ எப்பயுமே என்கிட்ட போய் சொல்லி தான் நான் பேசிகிட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது, உண்மையிலேயே வந்துட்டு நான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை ஃபஸ்ட் டைம் நான் எப்போ பார்த்தனோ அப்போ இருந்தே எனக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். ஃபஸ்ட்டே இதை என்கிட்ட பேசியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே ஆனால் நீ என் மேலே இன்னுமே கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் எப்பயுமே நல்ல மனுஷன்தான், மற்றவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவர், நானுமே உங்களை வந்து மன்னிச்சிட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பொண்ணுமே சேர்ந்து அங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. உன் பாட்டிகிட்ட நீ வந்து நல்லபடியாக பேசினா தான் அவங்க வந்து சொத்து எல்லாத்தையும் உனக்கு எழுதி கொடுப்பாங்கன்றத அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ லீகான் வந்துடுறாங்க, நீங்கள் 2 பேருமே அவளுக்கு ரொம்ப பெரிய எதிரின்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அவள் வேணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணே, நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் கார்டெல்லாமே கொடுத்ததுமே அதை கேட்டுட்டு அவள் காசுனா தான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவாள், உடனே வந்துட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். அவங்க ஃப்ரெண்டு நீ இப்போ பண்ணிகிட்ருக்கிறது ரொம்பவே தப்பு, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்றப்ப நீ அவளோட பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கலாமா, இது ரொம்ப தப்பான விஷயம், நீ வந்து புரிஞ்சுக்கோ, விஷயம் உனக்கு தெரியுமா, அங்கே வந்துட்டு அவள் தான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டா இவர் தான் கூட சேர்ந்து இருந்தவர்னு சொல்லிட்டு, அப்படி இருந்துமே அந்த பொண்ணு அவரை விடுறதுக்கு ரெடியாக இல்லை, ஏன்னா வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே 2 பேத்துக்கு நல்லா தெரியுன்ற விஷயத்த சொன்னதுமே நான் 7 இயர்ஸாக கூட இருந்திருக்கேன், அப்படி இருந்தும் அவள் வந்து ஒரு நாள் கூட சொன்னது கிடையாதே அவனோட பேர் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க, பாட்டி கேட்குறாங்க 2 பேரும் வந்துட்டு எப்போ மேரேஜ் வந்து ஃபைனலாக பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்கிறா, பட் 2 பேருக்குமே ஏதோ சண்டைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இதெல்லாம் வந்துட்டு நார்மல் தாம்மா, அது எல்லாத்தையும் பேசி சார்ட் அவுட் பண்ணணும், பண்ணால் வந்துட்டு லைஃபே வந்துட்டு ஸ்மூத் இல்லாமல் போயிடும், நீ வந்துட்டு புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு இப்போ என்னை வந்து பாட்டியோட முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட, பட் உண்மையிலே ஒத்துக்கிட்டியா இல்லை சும்மாவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உண்மையாக தான் எனக்கு உண்மையிலே உங்களை வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, அப்படின்னா நம்ம 2 பேருமே சேர்ந்து லைஃப்பை நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பாட்டி இங்கே டீயாவுமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்தாங்க பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு அங்கே வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவளோட பேரில் மாற்றி கொண்டு வந்திருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொன்னதும் இதுக்கு எல்லாமே நீ தான் டிசர்வ் ஆனவ, இதை விட உனக்கு அதிகமாகவே இன்னும் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். இங்கே இந்த வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோன் அங்கே பண்ணிகிட்டே இருக்கா, பட் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டா. என்ன அவசரமோ உன் சிஸ்டர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க நீ எடுன்னு சொன்னதும் அவளுக்குலாம் எந்த ஒரு அவசரமே கிடையாது, எப்போ பார்த்தாலும் வெட்டி பேச்சு தான் பேசுவான்னு சொல்கிறப்ப அங்கே ஒரு ஃபோட்டோவை அனுப்பிவிடுறா. பார்த்தா இப்படி வந்து அம்மா வந்து கையை கட் பண்ணிக்கிட்டா
போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடனே கிளம்பி அங்கே போயிட்டு நீ வந்துட்டு வேமா ஏடு வண்டியேன்னு சொன்னதுமே இப்போ எங்கே போகிறது ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு அவரை வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்கியே என்ன பெரிய பணக்காரராமே அப்படின்ற சொன்னதும் இதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்மாவை போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்ற சொன்னதும் பார்க்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத உன் ஹஸ்பண்ட்டை சொல்லி நீ எனக்கு அதை பண்ண சொல்லலாமே இப்போ தான் பாட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் உனக்கு தேவை கிடையாதுல்ல எனக்கு கொடுக்க சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அவள் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு நீ எல்லாம் திருந்தவே மாட்டே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் எங்கள் அம்மாவை காணோம் நீ அப்படி பொய் சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் என்ன பொய் சொன்னேன் நான் ஒன்றும் உன்னை பொய் சொல்லலாம் கூட்டிகிட்டு வரல நீ வந்துட்டு நான் சொல்கிற கேட்டு நடன்னு சொல்கிறப்ப அங்கே வந்து எஸ்கேப் ஆகி ஹீரோயின் போயிடலான்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம லீஹானோட எதிரி ஒரு ஆள் வந்து மீட் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே எதிரி நான் இன்றைக்கி உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தா வெட்டிங் ட்ரெஸ் பார்க்க போயிருக்கான் சார் நீங்கள் ஏதாச்சும் பாருங்கன்னு சொன்னதும் இல்லை என்னோட ஒய்ஃபையே வந்து அவளுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கால் பண்ணிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் மேடம் இப்படி வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதுமே அவன் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறான் கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம லீஹான் வந்ததுமே இவளை பார்த்து அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க என்னாச்சுன்னு சொன்னதும் உங்களோட எனிமின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ கொடுத்ததுமே நீ வந்துட்டு உனக்கு எல்லாமே தேவைன்னா உன்னோட இது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்தா தான் கிடைக்கும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் ஸோ நான் வந்துட்டு இப்போ உடனே போய் அங்கே காப்பாற்றி ஆகணும் என்னால் தான் அவள் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஸ்பீடாகவே போயிட்டுருக்கான் ப்ளீஸ் என்னையுமே நீ வந்து கழட்டி விட்டு போன்னு சொன்னதும் உனக்கு இதுதான் டிசர்வ் ஆனவ நீ இப்படியே கடந்து சாவுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவங்க அம்மா வந்துட்டு கையை கழட்டிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் எல்லாம் வந்துடுறாங்க உண்மையை சொல்லுன்னு கேட்டால் அங்கே வந்து சொல்ல மாட்டான் நீ இப்போ உண்மை சொல்லலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீ சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அவள் பயந்து போய் எல்லாத்தையுமே அங்கே சொல்லிடுறா ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே அவன்கிட்ட கால் பண்ணி இப்போ அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறானோ அது எல்லாத்தையுமே நீ வந்துட்டு ஓகே சொல்லிடு நான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு ஏதோ ஆக விட மாட்டேன் உனது எல்லாத்தையுமே நான் திரும்ப வந்துட்டு உனக்கு வாங்கி கொடுத்துருவேன் ஏன்னா வந்துட்டு நீ எப்படியாச்சும் அவனை மீட் பண்ண வச்சிரு அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க போய் நீ சொன்ன மாதிரியே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உன்னோட பேரில் மாற்றிட்டேன் நீ அவளை விட்டுன்னு சொன்னதுமே அப்போ அதை கேட்டுட்டு கையில் தினமோ போட்டு கொடுத்துட்டேன் ஸ்டாம்ப் வேறு வைப்பாங்க ஃபஸ்ட்டு உன்னோட பெருவிரலை வெட்டி என்கிட்ட கொடுத்துரு நானே வச்சுக்கிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணிடாத ஃபஸ்ட்டு நான் உன்னை ஹேட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கிடையாது நிம்மதியாக இருக்கணும் நீன்னு சொல்லும்போது அவன் நான் வந்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நான் தானே பேசாமல் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேனே எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் கையை கட் பண்ண போகிறான் ஆனால் அப்போ ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறான் அதை பார்த்துட்டு அந்த பர்சன் என்ன மிஸ்டர் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்கீங்களே உங்கள் ஒய்ஃப் வந்து எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் லீகான்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்ற விஷயத்த சொன்னதும் இதை பற்றி நீ பேசணும்னு அவசியம் கிடையாது அவன் என்னோட ஒய்ஃப் நீ வந்துட்டு அவன் கூட பிரச்சனைனா என்னோட ஒய்ஃப் எதுக்காக பிடிச்சி வச்சிருக்க விடுன்னு சொன்னதும் இதில் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அவனுக்கு எனக்கு தான் பிரச்சனை நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொன்னதும் அப்படியா நான் வந்து அப்படின்னா உன்னோட ஒய்ஃபும் குழந்தையுமே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேனே அவங்கள ஏதாச்சும் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் அந்த பர்சன் ரொம்ப மிரண்டு போயிட்டு ஹீரோயினை கழுத்து பிடிச்சி நேரிச்சிட்டு என்னோட ஒய்ஃப் மேலே கை போட்டாலுமே நான் கொலை பண்ணிடுவேன் உங்கள் ஒய்ஃப்னு சொல்லிட்டு மிரட்டான் அப்படின்னா சரிதான் உன்னோட ஒய்ஃப் மேலே கை வைக்கல குழந்தைய அபார்ஷன் பண்ணி விட்டுருவோமா அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க வார்த்தையெல்லாம் வாயில் போட்டதுமே இந்தால் பயந்து போயிட்டு வேமா விட்டுட்டு அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் போனதுமே ஹீரோங்க காப்பாற்றிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க அந்த பர்சன் அவங்க ஒய்ஃப்ட்ட சாரி கேட்குறாங்க நான் வந்துட்டு உன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இப்படி முட்டாள் மாதிரி வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் விட்டுட்டு நம்ம வந்து புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினை பார்த்தாங்க லீஹான் நீ தயவு செஞ்சு நீ என் கூட சேர்ந்து வந்துடு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் என்னோட ஹஸ்பண்டை தான் லவ் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு மேரேஜுமே நடக்க போகுது அந்த மேரேஜுக்கு நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன் நீ வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ நீ வந்துட்டு பழச எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியான வாழ்க்கையே வரு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாகிருது அப்போ அங்கே நீ வந்துட்டு உண்மையிலே லக்கியான பர்சன் அப்படின்றத சொல்கிறான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்துட்டு இப்போ போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே ட்ரெஸ்ஸையுமே வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறான் ஹீரோயினுங்க என் கையெல்லாமே சும்மா வந்துட்டு வெறுதாக இருக்க மாதிரி இல்லை அப்படின்ற சொன்னதுமே அவன் ரிங்கை கொடுத்து மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க ஓகேன்னு சொல்லிடுறான் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸுமே சூஸ் பண்ணுறாங்க ஹீரோயினை பார்த்துட்டு அவன் மயங்கே போயிடுறான் உண்மையிலேயே ரொம்ப பார்க்க அழகாக இருக்கான் நெக்ஸ்ட் அவன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு யார் உன்னோட ஹஸ்பண்ட் சைட் இங்கே கேட்குறாங்க மேரேஜுக்கு நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது நாங்கள் வந்துட்டு எப்பயோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டோம் இப்போ தான் முறைப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறோம் இது எல்லாத்துக்குமே காமிக்கிறதுக்காக அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃபைனலாக ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க அப்போ அங்கே அதெல்லாமே லீஹான் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டுருக்கு என்னோடய லைஃப்பில் எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நான் இழந்துட்டேன் நான் முட்டாள்தனத்தால் பெரிய லவ்வே
நான் இழந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.